இன்றைய முதல் வாசகத்திலே ஆமோஸ் இறைவாக்கினர் தமது காலத்தந்தர் இஸ்ராயல் மக்களிடம் தெளிவுபடுத்துகிறார். கடவுள் நீதியையும் நேர்மையும் எதிர்பார்க்கிறார். வெறும் சமய சடங்குகள், அடையாளங்கள் நம்முடைய செயலோடு ஒத்துப்போவதில்லை என்பதை தெளிவாக்குகிறார். இன்றும் அதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. திருவிழாக்கள், ஆலய வழிபாடுகள் நம்முடைய உள்ளத்தையும் பக்தியும் வெளிப்படுத்த வேண்டும். வெறும் சடங்காக இருந்துவிட்டால் அதனால் ஒரு நன்மையும் இல்லை. நற்செய்தி வாசகத்திலே பேய் பிடித்த 2 பேரிடமிருந்து பேய் விரட்டப்படுகிறது. இயேசுவின் காலத்திலே கல்லறை, கடல், பன்றிக்கூட்டம் எல்லாம் தீண்டத்தகாததாக, தீமையாக பார்க்கப்பட்டது. அந்த தீயோன் மீது இயேசு அதிகாரம் கொண்டிருக்கிறார் என்பதை அந்த புதுமை பேயோட்டும் நிகழ்வு தெரிவிக்கிறது. அந்த பேய்களும் இறைமகனே என்று இயேசுவை அங்கீகரிக்கிறது. இன்றும் இந்த தீயோனோடு ஒரு போராட்டம் பல்வேறு விதத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம் உள்ளத்திலே நாம் பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் இடையிலே தடுமாறுகிற பொழுது, சமூக அளவிலே தீமை பெருகுகிற பொழுது தீயோனுக்கு, சாத்தோனுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். இயேசுவின் உடனிருப்பால் வெற்றி கொள்ள முடியும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. எனவே நாம் வழிபாடுகளில் அர்த்தம் புகுத்தி, நீதியையும் நேர்மையையும் நம் செயல்களிலே வெளிப்படுத்தி தீயோனை எதிர்ப்போம். இயேசுவின் துணையோடு வெற்றி கொள்வோம். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.